கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை வலய கல்வி அலுவலகம் நிரந்தர கட்டிடம் ஒன்று இல்லாத நிலையில் இயங்கி வருகின்றது. இதனால் கல்முனை கல்வி வலயத்தின் கல்வி வளர்ச்சி பாதிப்படைவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்முனை வலய கல்வி பணிமனை நிரந்தர கட்டிடம் ஒன்று இல்லாமல் கடந்த பல வருடங்களாக இயங்கி வருகிறது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 17 வலய கல்வி வலயங்களில் பழமை வாய்ந்தது கல்முனை கல்வி வலயம். இந்த கல்வி வலயத்தில் 63 பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. 36,000 மாணவர்கள் இந்த வலயத்தில் கல்வி கற்று வருகின்றனர். இந்த மாணவர்களுக்கு 2200 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்து வருகின்றனர். இவை யாவற்றுக்கும் பொறுப்பான இந்த வலய கல்வி அலுவலகம் மிகவும் சிறியதொரு இரவல் கட்டிடத்திலேயே இயங்கி வருகிறது. கல்முனை வலய கல்வி அலுவலகத்திற்கு கடந்த 30 வருடங்களாக நிரந்தர கட்டிடம் ஒன்று இல்லை என்பது மிகவும் வேதனையான ஒரு விடயமாகும். தயவு செய்து இந்த பாடசாலையை கருத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் எதிர்கால கல்வியை கருத்துக் கொண்டு இதில் உடனடியான ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டு நான் அரசாங்கத்தையும் அதுக்குரிய மேலதிகாரிகளிடமும் வினயமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கல்முனை வலய கல்வி அலுவலகத்திற்கு 1985ஆம் ஆண்டில் சிறியதொரு கட்டிடம் இருந்தபோதும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைமைகள் காரணமாக அது பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் நிரந்தரமான ஒரு இடமின்றி பல்வேறு பாடசாலைகளிலும் பொது கட்டடங்களிலும் இந்த அலுவலகம் இயங்கி வந்துள்ளது. இன்றும் தனக்கான நிரந்தர அலுவலகம் இல்லாத நிலையில் கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்யாலய கட்டடத்தில் அது இயங்கி வருகிறது. பிள்ளைகள் சத்தம் போட்டு விளையாடுகின்ற போது இங்கே இருக்கின்ற கல்வி பணிமனை வேலைகளுக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதால் அந்த புள்ளிகள் ஒரு சுதந்திரமாக விளையாடுவதற்கு முடியாத ஒரு நிலைமை இங்கு காணப்படுகின்றது. நிரந்தரமான கட்டிடம் ஒன்றை அமைத்துக் கொடுத்து தமது வலயத்தின் கல்வி செயற்பாடுகளை முன்னேற்ற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்முனை கல்வி வலய கல்வி சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும். ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக பேசுவதற்கு தொழிற்சங்கங்களுக்கு பண்பாட்டு ரீதியிலான உரிமை உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தேசிய ஊழியர் சங்கத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது. பிக்குகளின் நடைமுறைகளுக்கு அமைய இணக்கத்துடன் செயற்படுவதாக பிக்குகள் முன்னிலையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 14 நாட்களுக்குள் அதனை நிறைவேற்றுவதாக கூறப்பட்டது. அவ்வாறாயின் அவர் பாரதூரமான முறையில் கௌரவமிக்க பிக்குகள் முன்னணிக்கு அளித்த வாக்குறுதியை மீறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்வரும் தேர்தலின் போது கட்சி சார்பாக முன்வைக்கப்படும் விஞ்ஞாபனத்தை ஏற்றுக்கொள்வதா என தொழில் புரியும் வர்க்கத்தினர் எம்மிடம் வினவுகின்றனர். உங்களின் தலைவர் உங்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை, பிக்குகளுக்கு வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை, செயற்குழுவிற்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில்லை. அத்தகைய தலைவருடன் வந்து தாய்நாட்டை பாதுகாப்பதாகவும் நீக்கப்பட்ட விடயங்களை பெற்றுத் தருவதாகவும் மக்கள் மயமாக்கப்படும், தனியார் துறை இல்லாமல் செய்யப்படும், சாதாரண மனிதனுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என தெரிவிக்கப்படும் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? வாக்குறுதி மீறியுள்ள ஒருவரின் கொள்கையை எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்வது? பொதுநலவாய மாநாட்டின் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வர்த்தக பிரிவைச் சேர்ந்த பெண்கள் குழு ஒன்று முதன்முறையாக தயாராக உள்ளது. இந்த முறை மாநாட்டுக்காக பல புதிய முதலீட்டு திட்டங்களை சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பொதுநலவாய மாநாட்டின் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. உற்பத்தி மற்றும் கல்வித்துறை உள்ளிட்ட பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி தமது முதலீடுகள் தொடர்பில் மாநாட்டில் சமர்ப்பிப்பதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இறுதியாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்வுகளுக்கு அமைய பெண்கள் தொடர்பில் தலைமைத்துவம் ஒன்றை உருவாக்கினார்கள். அவர்கள் வர்த்தக உலகில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்து அனுபவங்களை பெற்று இலங்கை பெண்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய திட்டங்களை நிர்வாகிகளுக்கு அறிவிக்கும் வகையில் இந்த மாநாட்டில் சமர்ப்பிப்பதற்கு இந்த குழு எதிர்பார்த்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்ததன் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 19 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் 19 பேரையும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினர் கைது செய்திருந்தனர். அத்துடன் இந்திய மீனவர்களின் 5 மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. இந்த மீனவர்கள் நேற்றைய தினம் வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று விடுதலை செய்யப்பட்டதாக யாழ் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் 19 பேரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் பொறுப்பில் உள்ளதாகவும் அந்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சிந்தனை துண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எஜமானை போல் உங்கள் செயல்களை செய்யுங்கள், அடிமையை போல் உங்கள் செயற்பாடுகள் அமையக்கூடாது. சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. வடகிழ் பருவ மழைக்காலத்தை எதிர்கொள்ளும் முன்னேற்பாடு தொடர்பான மாநாடு ஒன்று கிழக்கு மாகாணத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாடு நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டை மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ் இன்பராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், ராணுவ, போலீஸ், விமான படையினர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை எதிர்பார்க்கப்படும் வடகிழ் பருவமழை காலத்தில் மழை, வெள்ளம், சுழல் காற்று, சூறாவளி உள்ளிட்ட அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் வகையிலான கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று இடம்பெற்றது. விளையாட்டுச் செய்தி. 20-20 கிரிக்கெட் போட்டிகள் அதிக அளவில் நடத்தப்படுவதனால் கிரிக்கெட் விளையாட்டில் ஆட்ட நிர்ணயம் மற்றும் மோசடிகள் இடம்பெறுகின்றன என இங்கிலாந்து முன்னாள் அணித் தலைவரான சர் இயன் போத்தம் கூறுகிறார். இங்கிலாந்திலிருந்து உருவான அதிசிறந்த சகலத்துறை வீரரும் முன்னாள் அணித் தலைவருமான சர் இயன் போத்தம் கொழும்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் அளித்த செவ்வியின் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். கிளிநொச்சியிலிருந்து சீனிகம வரைக்கும் நடைபெறும் நிதி திரட்டும் நடைபவனியில் பங்கேற்பதற்காக சர் இயன் போத்தம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். போத்தமின் சில பெயரை பயன்படுத்தி பீஃப் இஸ் பிக் ஸ்ரீலங்கா வாக் என குறித்த நடைபவனிக்கு பெயரிடப்பட்டுள்ளது. 1977 முதல் 1992 ஆண்டு வரை இங்கிலாந்து அணிக்காக 102 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள போத்தம் துடுப்பாட்டத்தில் 14 சதங்களை பெற்றுள்ளதுடன் பந்துவீச்சில் 383 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். 20-20 கிரிக்கெட் போட்டிகள் தற்போதைக்கு பிரபல்யம் அடைந்துள்ளன. அத்துடன் அதற்கு பாரிய வர்த்தக பெறுமதியும் கிடைத்துள்ளது. அது எந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பாதிக்கின்றது? கிரிக்கெட் விளையாட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். சர்வதேச அரங்கில் 20-20 போட்டிகள் 4 வருடங்களுக்கு ஒரு தடவை உலக கிண்ண தொடராகவே நடத்தப்பட வேண்டும். வீரர்கள் தற்போதைக்கு ஓய்வின்றி போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். வீரர்கள் IPL, பிக் பேஷ் அல்லது வேறெந்த 20-20 கிரிக்கெட் போட்டிகளிலாவது பங்கேற்பார்களாயின் சர்வதேச போட்டி அட்டவணையில் 20-20 போட்டிகள் உள்ளடக்கப்படக்கூடாது. 20-20 கிரிக்கெட் போட்டிகள் தற்போது அதிகரித்துள்ளன என்பதுவே எனது கருத்து. ஆட்ட நிர்ணயம் மற்றும் மோசடி தொடர்பாக நீங்கள் குரல் கொடுப்பவர். அந்த குற்றங்களுக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவை விதிக்கும் தண்டனை போதுமானதென்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஆட்ட நிர்ணயம் என்பது ஒரு புற்றுநோய். அதனை ஆரம்பத்திலேயே அழித்துவிட வேண்டும். அதற்காக நாம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையை நாட வேண்டியதில்லை. விளையாட்டை நிர்வகிக்கும் அந்தந்த நாடுகளின் கிரிக்கெட் நிர்வாக சபைகளால் தமது வீரர்கள் தொடர்பில் பொறுப்பு கூற முடியும். என்ன நடக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகவே விளையாட்டுத் துறையில் பணம் சம்பாதிக்க முடியுமானால், சம்பளம் பெற முடியுமானால் அந்த நிர்வாகிகள் ஆட்ட நிர்ணயத்தை கட்டுப்படுத்த செயற்பட வேண்டும். அவ்வாறின்றி அதனை மறைப்பதால் இந்த பிரச்சினை தீராது.
பருத்தித்துறையில் கடந்த 2ஆம் திகதி ஆரம்பமான பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று தெய்வேந்திர முனையூடாக மாத்தறை நகரை சென்றடைந்துள்ளது. 29வது நாளான இன்றும் பொதுமக்களிடமிருந்து வாகன தொடரணிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பல நகரங்களையும் கிராமங்களையும் கடந்து நேற்றைய தினம் தங்காலை நகரில் தனது பயணத்தை நிறைவு செய்தது. தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வை அடுத்து வாகன தொடரணி இன்றைய 29வது நாள் பயணத்தை ஆரம்பித்தது. හැමතිස්සේම විශේෂ දෙයක් කරන සිරස මාධ්‍ය ජාලය அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சிறந்த விடயங்களை முன்னெடுக்கும் MTV MBC ஊடக வலையமைப்பு 23வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு மக்களை தெளிவூட்டும் விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தி பயணிக்கும் வாகன தொடரணியில் இன்று டுவாலு நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் அந்த நாடு குறித்த தகவல்கள் 3 மொழிகளும் தெளிவுபடுத்தப்பட்டன. பசிபிக் வலயத்தில் உள்ள மிகச்சிறிய நாடான டுவாலு நாட்டின் தேசிய கொடியை தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய ஏற்றி வைத்தார். இதனையடுத்து பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன தொடரணி மாத்தறை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. 29 நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறையில் பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி தேவேந்திர முனியை சென்றடைந்தது. பொதுமக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் வாகன தொடரணி மாத்திரையை சென்றடைந்தது. முப்பதாவது நாளான நாளை தெற்கின் தலைநகர் என்று வர்ணிக்கப்படுகின்ற காளி நகரை நோக்கி வாகன தொடரணி பயணிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.